ஹலோ விவர்ஸ், ராமாயண காலத்தை நாம் அனைவரும் கற்பனை கதையாக எண்ணி வந்தோம். ஆனால் இன்று அதில் இருந்து வெளிப்பட்டுள்ள ஆராய்ச்சி முடிவுகள் உலகையே அதிரவிட்டுள்ளது. இதை வைத்து பார்க்கையில் ராமாயணத்தில் பல்வேறு அணு ஆயுதங்கள், தொழில்நுட்பங்களும் பிரம்மாஸ்திரம் எனப்படும் அணுகுண்டுகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளில் வெளிநாட்டு ஆய்வாளர்களும் உறுதிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ராவணன் பயன்படுத்தி 24 அதிநவீன விமானங்கள் மற்றும் விமான தளங்கள் பற்றி ஆய்வாளர் ஒருவர் விளக்கி கூறியுள்ளார். ராவணன் 10 தலைகளுடன் இருப்பதாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது. 10 தலைகளும் 10 துறைகளில் ராவணன் சிறந்து விளங்கியதாக கூறப்பட்டுள்ளது. அவற்றில் அரசியல், இசை, போர்க்கலை, தொழில்நுட்பம், அணு ஆயுதங்கள், ஆளுமை உள்ளிட்டவைகள் அடங்குகின்றனர். ராவணனுக்கு 10 துறைகளில் சிறந்து விளங்கியதால் இதையே சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ராவணன் இலங்கை சேர்ந்த தமிழ் மன்னனாக இருக்கின்றார். ராவணன் ஆட்சி காலத்தில் இலங்கை பொற்காலமாக இருந்துள்ளது. இங்கு சிகரிரிய மலைத்தொடர் மீது ராவணன் அமைத்து இருந்த விமான தளங்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றனர். இதை பல்வேறு வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் குறிப்பிட்டு வருகின்றனர். புஷ்பரக விமானம் உள்ளிட்ட பல்வேறு விமான தளங்களை ராவணன் பயன்படுத்தியுள்ளார். மேலும் அணு ஆயுதங்களை அவர் பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டை பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தரில் நடக்கும் இந்த 4 நாள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வியாழனன்று தொடங்கி வைத்தார். அதில் பங்கேற்ற ஆந்திர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி நாகேஸ்வர ராவ் சார்லஸ் டார்வினின் பரிணாம கோட்பாட்டிற்கு முந்தையது விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் என்று பேசியுள்ளார். மேலும் ஸ்டாம் செல் மற்றும் சோதனை குழாய் மூலமாக பிறந்தவர்கள் கௌரவர்கள் என்றும், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஏவுகணை தொழில்நுட்பம் குறித்து இந்தியாவுக்கு ஞானம் வந்துள்ளதும் என்றும் அவர் பேசியுள்ளார். இதேபோல் ராமர் அஸ்திரங்களையும் சாஸ்திரங்களையும் பயன்படுத்தினார். விஷ்ணு இலக்கை துரத்த சக்கர யூகத்தை பயன்படுத்தினார். இவை இலக்கை தாக்கிய பின் மீண்டும் ஏவியர்களிடமே வந்துவிடும் என்று ராவ் கூறியுள்ளார். இலக்கை நோக்கி செலுத்தப்படும் ஏவுகணைகள் இந்தியாவிற்கு புதிதல்ல என்பவை இவை உணர்த்துகின்றனர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அவை இருந்திருப்பது தெரிகிறது. மேலும் அவர் கூறுகையில், ராவணனிடம் புஷ்ப விமானம் மட்டுமில்லை, அவரிடம் பல்வேறு அளவு மற்றும் திறனில் 24 விதமான விமானங்கள் இருந்ததாக ராமாயணம் கூறுகிறது என்று விவரித்துள்ளார். அவரிடம் இலங்கையில் ஏராளமான விமானங்கள் இருந்ததாகவும் கூறியுள்ளார். இதேபோல உயிரின் தோற்றம் நீரில் தொடங்கியதாக டார்வின் கூறுகிறார். விஷ்ணுவின் முதல் அவதாரமும் நீரில்தான் தொடங்கியுள்ளது, அதாவது மச்ச அவதாரம் என்று பரிமாண கோட்பாட்டை விஷ்ணுவுடன் ஒப்பிட்டு பேசியுள்ளார். இதேபோல மகாபாரத்தை அறிவியலுடன் ஒப்பிட்டு பேசிய அவர், காந்தாரிக்கு எப்படி 100 பிள்ளைகள் இருக்க முடியும் என அனைவரும் வியந்தார்கள். இதனை ஒருவரும் நம்பவில்லை. ஆனால் இப்போது சோதனை குழாய் குறித்து பேசுகிறோம். மகாபாரதத்திலே இது குறித்து உள்ளது. கருத்தரித்த 100 முட்டைகள் 100 பானைகளில் போடப்பட்டதாக உள்ளது என்று பேசியுள்ளார். 100 கௌரவர்களும் ஒரு தாயிடமிருந்து பிறந்தவர்கள். இவை சோதனை குழாய் மற்றும் ஸ்டெம் செல் ஆராய்ச்சியால் சாத்தியமானது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இதுதான் இந்நாட்டின் அறிவியல் என்று பேசியுள்ளார். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.